கன்னியாகுமரியிலிருந்து தற்போதைய கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மனு நேரலையில் இணைந்திருக்கிறார். மனு, அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோட இருக்கீங்க, அவங்களோட உறவினர்கள் எந்தெந்த ஊர்களில் சிக்கி இருக்கிறதா குறிப்பிடுறாங்க, அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு மனு? அதாவது குமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான 48 மீனவ கிராமங்கள் இருக்கக்கூடிய மீனவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த நிலையில் ஈரான் நாட்டு போர் துவங்கிய பிறகு இந்த ஈரான் நாட்டுக்கு குமரியில் இருந்து சென்று மீனவர்கள் அங்கு உணவு மற்றும் பாதுகாப்பான இடம் இல்லாமல் தவிப்பதாக இந்த மாவட்டத்தை சேர்ந்த பல மீனவர்கள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த வீடியோ அடிப்படையில் தற்போது நாம் குறும்பனை கிராமத்தில் வந்துள்ளோம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரே வீட்டில் உள்ள 2 பிள்ளைகள், அதுபோல் ஒவ்வொரு இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 10-15க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 15 மீனவர்கள் தற்போது ஈரான் நாட்டில் உணவு மற்றும் பாதுகாப்பான இடம் இல்லாமல் தவித்து வருவதாக அந்த உறவினர்கள் கூறுகிறார். அவர்களிடமே கேட்போம், உங்க பிள்ளைகள் எங்க இருக்காங்க, யார் அங்க வெளிநாடு ஈரான்ல தவிக்க இருக்காங்க? ஈரான்ல இருக்காங்க, சாப்பிட உணவு இல்ல, உடுக்க விட இல்ல, அவங்க குரலை எங்களுக்கு கேட்க விடையல்லப்பா. எங்க பிள்ளைங்களை மாப்பிள்ளைங்க அனுப்புங்க, அதுக்கு பிறகு உங்க போற தொடங்குங்கப்பா. உங்க பிள்ளை என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? அதாவது உங்கள்கிட்ட நாங்க சாப்பிடறதுக்கு உணவு இல்லையா, ஒரு செல்லுல பேச முடியலையா, எங்களுக்கு இங்க தூங்கவே முடியல. எங்க பிள்ளைங்களை உங்களை கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இதுக்கு அதாவது எத்தனை நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்காங்க? ஒரு 8-9 நாள் ஆச்சு. கூப்பிட்டு அம்மான கூப்பிட்டு அந்த குரலை கேட்கவே எங்களுக்கு முடியலப்பா. எங்க பிள்ளைங்களை எல்லாம் இங்க அனுப்பி வைங்கப்பா. இல்ல, நீங்க உங்க யாரு அந்த ஈரான் நாட்டுல தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை? அவங்களுக்கு தின்னதுக்கு இந்த உணவு கிடையாது, ஒதுங்க இடம் கிடையாது, படுக்கிறதுக்குள்ள இல்லாம, தாயண்ட பேச முடியாம, கட்டின பெண்டாயண்ட பேச முடியாம, பிள்ளைகள் தவிச்சுட்டு இருக்கு. மீன் பிடிச்ச போன இடத்துல இப்படி கொள்ளாருமான்னு நாங்க நினைச்சு பார்க்கல ஐயா. எங்க பிள்ளைகளை நேரடியாக எங்க வீட்டில் கொண்டு கொடுத்ததுக்கு தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்காக நீங்க யாருக்கா அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருக்கீங்களா? இதுக்கான முயற்சிகள் உங்க மீனவ அமைப்பு சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த இதுதான் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், வேற எங்கேயும் கொடுக்கல. ஏடி ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கோம், வேற எங்கேயுமே கொடுக்கல. ஏடி ஆஃபீஸில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எங்க மத்திய மாநில அரசுகளை என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மக்களை வெளியில விட, மத்திய அரசு மாநில அரசு சேர்த்து மக்களை வெளியில விட, அவ்வளவுதான். எங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள இடத்துல மக்கள் இருக்க இல்ல. எங்களுக்கு உணவு தரையாண்ட மக்கள் அங்க நிக்கி நாங்க உணவு இல்லாம ஆளுதோம். எங்க பிள்ளைகளை இருக்க முன்ன எங்க மூச்சு இருக்கணும், எங்க பிள்ளைகளை நாங்க பார்க்கணும் ஐயா. கூட சீக்கிரம் பிள்ளைகளை விட்டுடுங்க. கெட்டுத பெண்டாடி மாறு படுக்கையில கிடக்குதா. அதாவது இந்த தாய், அதாவது 2 மீனவர்களுடைய தாய் இப்போ அந்த அவங்களுடைய வேதனையை தெரிவிக்கும் மாதிரி இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரான் உட்பட வெளிநாடுகளில் மீன்பிடி தொழில் செய்ய சென்று இந்த போர் காரணமாக, இஸ்ரேல் அமெரிக்கா போர் காரணமாக தற்போது தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு முதல் கட்டமாக பாதுகாப்பான இடம், தேவையான உணவு கொடுத்து அந்த மீனவர்களை உடனடியாக சொந்த ஊர் கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த மீனவர்களுடைய உறவினர்கள் எழுப்பியுள்ளது. மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் சென்ற தங்களது உறவுகளின் நிலை என்னவென்று தெரியாமல் அவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியாமல் குடும்பத்தினர் தவித்து வரும் காட்சிகளை பார்த்தோம். அவர்களோட கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மனு. அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், விழுப்புரத்துல தங்களோட எத்தனை உறவுகள் எந்தெந்த நாடுகள்ல சிக்கி இருக்கிறதா குடும்ப உறுப்பினர்கள் சொல்றாங்க, என்ன தகவல்? இஸ்ரேல் அமெரிக்கா என்ற 2 நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிற நிலையில் ஒரு போர் பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி, விழுப்புரம், திண்டிவனம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய
குவைத், அபுதாபி மற்றும் கத்தார் போன்ற நாடுகளுக்கு பணிக்காக செல்வது வழக்கம். இதேபோன்று பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த பகுதி சென்றிருக்கார். நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பானாமட்டு பகுதி. இந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய கலீல் என்பவருடைய பையன் இர்ஃபான் என்பவர் தான் அபுதாபிக்கு பணிக்காக சென்றிருக்கார். அதாவது கேட்டரிங் பணிக்காக சென்றிருக்கிறார். அங்கே 4 நாட்களுக்கு முன்பு தான் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. அவர் தாக்குதல் நடைபெற்று முடிந்தவுடனே இர்ஃபான் தனது குடும்பத்தினரிடம் நேரடியாக செல்போன் மூலமாக பேசியிருக்கார். தொடர்ந்து தினமும் தன் குடும்பத்துடன் பேசி வந்துட்டு இருக்காங்க. தற்போது அந்த குடும்பத்தை சார்ந்த இர்ஃபானுடைய தந்தை நம்ம நினைக்கிறவனுக்கு கேட்போம். சார், இப்போ அபுதாபியில் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்திருக்காங்க 4 நாளுக்கு முன்பு. உங்களுடைய பையனோட பேசியிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாங்க, சூழல் எப்படி நிலவுன்னு தெரிவிக்கிறார்? இல்லை, அந்த டைமிங்கில் அவர் ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிட்டு இருந்தாரு, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இது மாதிரி பக்கத்தில் பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதட்டம் தானே. இப்போ இங்கேருந்து பக்கத்தில் நம்ம வெளியில் போனாலே ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் அதே சமயத்தில் இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப பதட்டமாக தான் இருந்தோம். தூக்கம் இல்லை, யாருக்குமே தூக்கம் இல்லை. இது மாதிரி எதாவது ஆக போதா, என்ன ஆக போகுது, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாமே, அவங்க அம்மாலாம் தூங்கவே இல்லை, எங்கள் அம்மாவும் தூங்கலை. நானும் ஒரு மன குழப்பத்திலையும் மன உளைச்சலையுமே தான் நாங்கள் இருந்தோம். அவங்க போர் பதட்ட சூழல் இருக்குன்னு அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கிடைக்குதா? உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு அங்கே இருந்துட்டு? உணவுலாம் எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. அமீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு இவர் மன்னர் நல்லா பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு உணவு, இருப்பிடம், எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சேஃபான செக்யூரிட்டியான ஒர்க்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எங்களுக்குள்ளார ஒரு மனக்குழப்பம் தான் இருக்கு. அரசு சார்பில் நீங்கள் அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வாரம் மிக விரைவில் முடிச்சிடணும். அதாவது இந்த பேச்சுவார்த்தை உட்பட்டு, ஏன்னா உள்ள பாதிக்கப்படுறது என்னுடைய மகன் மட்டும் இல்லை, என்னை மாதிரி எத்தனையோ மகள்கள், என் சொந்தக்காரங்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கும். எல்லாமே ஒரு நிர்பந்தத்தில் தான் வெளிநாடுக்கு போகிறாங்க. எல்லாமே அங்கே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போகிறாங்க. அவங்களுடைய நலன் காத்து இந்த போரை மிக விரைவில் முடிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேரன் அபுதாபியில் இருந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசினீங்களா? அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க? அவங்க கஷ்டப்பட்டு போயிருக்காங்க படிச்சுட்டு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி நடுவில் ஒரு இக்கட்டான நிழல் வரும்னு தெரியல. நம்ம கவர்மெண்ட்டும் சவுத்தி கவர்மெண்ட் சேர்ந்து எதிர்காலத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னும், இந்த தலைமுறை மூலம், புதிய தலைமுறை மூலம் எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ரம்ஜான் மாதத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹாலா நல்ல அருள் வாலிப்பான்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க நல்ல முறையிலையும், அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களும் போயிருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் அல்லாஹ் நல்ல அருள் கொடுத்து அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் கொடுத்து நல்ல அருள் பாலிப்பான்னு நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும். அதாவது அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த மகன் நல்லபடியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. போரை நிறுத்த வலியுறுத்தி இருக்காங்க. அனைவரின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ். ஈரான் அமெரிக்கா போர் பாதிப்பு எதிரொலியாக அங்கு வளைகுடா நாடுகளில் சுமார் 16 லட்சம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் இங்கு அவர்களின் குடும்ப உறவினர்கள் ஆழ்ந்த கவலையில் உள்ளனர். ஈரானில் சிக்கியிருக்கும் தங்களின் உறவுகளை கடந்த ஒரு வாரமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அங்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைத்திருக்கிறதா என்பதே தெரியவில்லை என்றும் கவலை தோய்ந்த குரலோடு அவர்கள் தெரிவித்ததை பார்த்தோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் விரைந்து சிக்கியிருக்கும் உறவுகளை, தமிழர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர்.